ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா சீரியலில் இன்றைக்கான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, ரத்னாவோட கல்யாணத்தை பற்றி பரணியும் சண்முகமும் ஃபோனில் பாக்கியத்துக்கிட்ட பேசிகிட்டு இருந்ததை சவுந்தரபாண்டி ஒட்டு கேட்டுடுறாரு. ஓ, மலைக்கோவிலில் வச்சு தான் அந்த கல்யாணம் நடக்க போகுதா, அது எப்படி நடக்குதுன்னு நானும் பார்த்துக்கிறேன்னு நினைக்கிறாரு. இங்கே பாரத்தை 60ஆம் கல்யாணத்துக்கு அந்த ஆளை கூட்டிகிட்டு வந்தது மாதிரி இங்கேயும் கூட்டிகிட்டு வந்துடாதான்னு சண்முகம் சொல்ல, நான் எங்களை கூட்டிகிட்டு வந்தேன், அந்த ஆளை யாரும் கூப்பிடாமலேயே அவரே வெக்கம் கேட்டு அங்கே வந்துட்டாருன்னு பாக்கியம் சொல்கிறத கேட்டு சவுந்தரபாண்டி கோவப்படுறாரு. எதுக்கும் கவனமாக இருமா, அந்த ஆள் இந்த ஃபங்க்ஷனுக்கு வராமல் நீ தான் பார்த்துக்கணும்னு பரணி சொல்ல, நீ ஒன்றும் கவலைப்படாதட்டி, பால் குடிக்கும்போது அதில் தூக்க மாத்திரையே கலந்து கொடுத்துட்றேன், அந்த ஆள் எந்திரிக்கவே மாட்டார்னு பாக்கியம் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் சவுந்தரபாண்டி ஒட்டு கேட்டுட்டு இருக்காரு. அப்புறமா அடுத்த சீனில் கோப்பெருந்தேவியுடைய தாய் மாமன் மருதப்பனை காட்டுறாங்க. மருதப்பன் சண்முகத்தையும் பரணியையும் ஒன்றா பார்க்குறாரு. அப்புறமா பரணிக்கிட்ட வந்து, இவன் 2 நாளைக்கு முன்னாடி என் அக்கா பொண்ணை ஏமாற்றி தாலி கட்டிட்டான்னு சொல்ல, இவன் என்ன வளர்றான்னு பரணி சண்முகத்தை பார்க்குறாங்க. சண்முகம் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நிற்க, இவன் பேர் என்ன தெரியுமாமா, இவன் பேர் சரவணன், இவன் டாக்டர் வேலை பார்க்குறான்னு சொல்ல, அதை கேட்டு பரணி சிரிக்கிறாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் யாரையோ தப்பாக புரிஞ்சிட்டு எங்ககிட்ட வந்து பேசுகிறீங்க, இவர் என்னோட புருஷன் சண்முகம், அது மட்டும் இல்லை இவர் டாக்டர் கிடையாது, நான் தான் டாக்டர்னு பரணி சொல்கிறாங்க. மருதப்பன் கூட இருந்த ஆள், இங்கே பாருங்கண்ணே, இவன் சரியான மண்டக்காரனாக இருக்கான், அங்கே உங்கள் அக்கா பொண்ணை ஏமாற்றி தாலி கட்டுனா இங்கே ஒரு பொண்ணை ஏமாற்றி தாலி கட்டி வச்சிருக்கான்னு சொல்ல, மருதப்பன் எதுவுமே புரியாமல் பார்க்குறாங்க. சரி வா சண்முகம், நம்ம போவோம், அந்த ஆள் ஏதோ பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பரணியும் சண்முகமும் கிளம்புறாங்க. போகும்போது சண்முகம் மருதப்பனை பார்த்துட்டே போகிறாரு. இவன் நம்மளை நல்லாவே ஏமாத்திருக்காம்லன்னு மருதப்பன் சொல்லிட்டு இருக்கும்போது அவருடைய தோலை சவுந்தரபாண்டி வந்து தட்டுறாரு. மருதப்பன் திரும்பி பார்த்து நீங்கள் யாருன்னு கேட்க, சவுந்தரபாண்டி அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவன் உன்னோட எதிரி தானே, அவன் எனக்கும் எதிரி தான், எதிரிக்கு எதிரி, நம்ம 2 பேரும் நண்பன் ஆயிடலான்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு மருதப்பன் கேட்க, அவன் எப்படி உங்களை ஏமாற்றி உன் அக்கா பொண்ணுக்கு அந்த சரவணன் பையனை கல்யாணம் பண்ணி வச்சானோ அதே மாதிரி நீயும் பண்ணுன்னு சொல்கிறாரு. நான் என்ன பண்ணுறதுக்குன்னு மருதப்பன் கேட்க, அந்த சண்முகத்தோடைய தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்க போகுது, அந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தி அவ கழுத்தில் நீ தாலி கட்டிடுன்னு சொல்கிறாரு. அது எப்படிங்க, தெரியாத ஊரில் நான் என்ன செய்ய முடியும்னு மருதப்பன் கேட்க, எல்லா உதவியும் நான் செய்கிறேன், நானே பிளான் போட்டு கொடுக்குறேன், நீ அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி அந்த பொண்ணோட கழுத்தில் தாலி கட்டிடு, பழிக்கு பழி வாங்கினது மாதிரி இருக்கும்னு சொல்ல, சரின்னு சொல்லி மருதப்பனும் ஒத்துக்கிறாரு. சவுந்தரபாண்டியும் சிவபாலனும் காரில் வந்துட்டுருக்காங்க. இப்போ எதுக்காக என்ன கூட்டிகிட்டு வரப்பான்னு சிவபாலன் கேட்க, கடை வசூல் எல்லாத்தையும் நீ தான் வாங்கணும், போய் வாங்கிட்டு வான்னு சொல்கிறாரு. சிவபாலனும் ஒரு கடையில் இறங்கி வசூல் பண்ணுறதுக்காக போக, அந்த நேரம் பார்த்து சிவபாலனுடைய ஃபோன் ரிங் ஆகுது. அதை எடுத்த சவுந்தரபாண்டி, வீரா மாமா மகளா, அந்த பக்கி எதுக்காக இவனுக்கு கால் பண்ணுது, ஒருவேளை 2 பேரும் லவ் பண்ணுறாங்களோ, இவனும் அந்த வீட்டுக்கு போயிட்டா என்னோட மொத்த சொத்தும் அந்த வீட்டுக்கே போயிருமே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, இவன் லவ் பண்ணுறான்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுக்குன்னு யோசிக்கிறாரு. சிவபாலன் வசூல் பணத்தை வாங்கி கொண்டு வந்து சவுந்தரபாண்டி கிட்ட கொடுக்குறாரு. சரிப்பா நம்ம கிளம்பலாமான்னு கேட்க, இல்லை எனக்கு ஒரு ஃபோன் பண்ணணும்னு சொல்கிறாரு. சரி சீக்கிரமாக பேசிட்டு வாப்பான்னு சிவபாலன் சொல்ல, சவுந்தரபாண்டியும் வெளியில் இறங்கி நிற்கிறாரு. சிவபாலன் அவரோட ஃபோன் எடுத்து வீராக்கு கால் பண்ண போகிறாரு. அப்போ சவுந்தரபாண்டி அதை ஒட்டு கேட்குறாருன்னு தெரிஞ்சதும் கார் கிளாஸை க்ளோஸ் பண்ணுறாரு. இதோட எபிசோட் முடியுது.